தனிஷ்டா மெடிடேஷன். அதாவது இந்த மெடிடேஷனில் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக டைம் எடுத்துட்டு கேட்கணுங்கிறத ரொம்ப விருப்பப்படுறேன். இந்த மிஸ்டிக் மந்திரம்னு சொல்லுவான். அந்த மிஸ்டிக் மந்திரத்தோட அர்த்தம்லாம் சொல்லியிருக்கு. அதில் சின்ன இங்கிலீஷ் வேர்டு தான். அந்த இங்கிலீஷ் வேர்டில் இத்தனை அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது அதை இன்றைக்கி நான் கேட்கும்போது கொஞ்சம் கண்ணில் ஜலந்தான் வந்துடுது. இவ்வளோ விஷயம் இருக்கே. நம்ம தனிஷா மெடிடேஷன் சொல்லிட்டு அட்டன் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த தடவை அது அர்த்தம் இவ்வளோ சொன்ன உடனே கண்டிப்பாக இதை பற்றி முதல்லையே சொல்லிவிட்டு அப்புறம்தான் மெடிடேஷனே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ட்ரடக்ஷனே அதை சொல்கிறேன் நான். அதனால் இந்த கொஞ்சம் சைலன்ஸ் வரும். சைலன்ஸ் 10 நிமிஷம் வரும். அந்த 10 நிமிஷம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடாதீங்க. அது சைலன்ஸ் நீங்களும் அப்சர்வ் பண்ணுங்க அந்த சைலன்ஸை. கண்டிப்பாக இதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணுற மாதிரி சும்மா காதில் போட்டு ஒரு தடவை கேட்டுடுங்க. கேட்டுட்டு அப்புறம் அந்த தெலுங்கில் இருக்கிறத நீங்கள் இது பண்ணலாம், ரொம்ப நன்னா புரியும் உங்களுக்கு. அதில் இங்கிலீஷ் வார்த்தையில் நிறைய நன்னா சொல்லியிருக்கார். என்னால் அடுத்து அத்தனையும் அழகாக சொல்ல தெரியல எனக்கு. மெடிடேஷனுக்கு போவோம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் யத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் பூர்புவஸ்வः தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ண சமர்த்த சத்குரு தேவாய நமக. அவிட்ட நட்சத்திரத்தில் மெடிடேஷன் பண்ணுறோம். நம்ம ரெகுலராக கலந்துக்கிறவாளுக்கு அதில் இருக்கிற இந்த ரெகுலராக கலந்துக்கும் போது என்ன பெனிஃபிட்ஸுங்கிறது அவளே கொஞ்சம் யோஜனை பண்ணினாக்க புரியும். நம்மளுடைய சங்கல்பம் என்ன அப்படின்னா வியாதி இல்லாமல், மிருத்யு பயம் இல்லாமல், முதுமை இது இல்லாமல் ஜீவிதம் இருக்கணும். எல்லா மனுஷாளுக்கும் கிடைக்கணும். அது சுகம், சாந்தி, ஸ்மிருதி எல்லாம் கிடைக்கணும். அது எல்லா பிராணிலையும் நம்ம அதே பாவத்தோடு இருக்கணும். எப்போதும் அட்டன் பண்ணுற பார்ட்டிசிபெண்ட்ஸு, அப்புறம் தனிஷ்டா மட்டும் அட்டன் பண்ணுற பார்ட்டிசிபெண்ட்டு, ஃப்ரைடே சாதனையில் கலந்து கொள்கிறவா அவளாலும் சரி, பௌர்ணமி மெடிடேஷன் இதெல்லாம் கலந்துக்கிறவாள் கொஞ்சம் அவள் அப்சர்வ் பண்ணினா இன்பார்ன் டேலண்ட்ஸ் அவள்கிட்ட மறைஞ்சு தூங்கிட்டு இருந்தது. அவர்களே அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதை செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக உபயோகிச்சுருக்கா. அதை மனுஷாலோடைய ஸ்ரேயஸுக்காக பயன்படுத்துகிறா. கொஞ்சம் நம்ம ஏஜ் ஆக ஆக நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் வேணும் அதை மட்டும் கவனிச்சுட்டு பாக்கியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிடணும். அப்போ பண்ணிட்டா நம்ம அது மாதிரி இருந்துட்டாக்க வீட்டில் எல்லாம் நடந்துடுமா, அது நின்று போயிடுமா, இன்னும் அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போயிடுவாளா, அந்த மாதிரி அந்த ஆலோசனை எல்லாமே வேண்டாம். அவளுக்கு ஏதேனும் தேவைன்னா அவசியமானா நம்ம செய்வோம். ப்ராப்ளம்னு வந்ததுன்னாக்க நம்ம எல்லோரும் சேர்ந்து சால்வ் செஞ்சுடுவோம்.
ப்ராப்ளம்னு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கான்சன்ட்ரேஷன், ஃபைண்டிங் ட்ரூத். நாம் வந்த கோல் என்ன, வரப்போகிற ஜென்மம் எப்படி இருக்கணும், அதில் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். இப்படி இருந்தால் நன்னா இருக்கும் அப்படின்னு உன் குருக்கிட்ட நீ சொல்லலாம். அதுக்கு நீ யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆஃப்டர் ஆல் நாம் என்ன கேட்போம், எல்லாருக்கும் சுகம், சாந்தி, சமுர்த்தி இதுதானே கேட்போம். அது தானே வரும். அதேமாரி வரப்போகிற ஜென்மத்தில் நம்ம கோட்டீஸ்வரன் ஆகணும், அம்பானி ஆகணும் அப்படின்னு கேட்க போகிறதில்ல. குரு நம்மக்கிட்ட எப்போதும் நம்மளுடைய தான் இருக்க. நம்மளுடைய ஆலோசனை இல்லை ஆக்ஷனில் மானிட்டர் செஞ்சுட்டே இருக்க. எப்போவாது நம்மக்கிட்ட இருக்கிற தலை தூக்கும்போது நறுக்குன்னு ஒரு குட்டு போடுவார். நாம் யாவரும் அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கோம். நாம் ப்ராப்பர் வே டுவர்ட்ஸ் ட்ரூத் நினைவில் வச்சுட்டு மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நன்னா பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போகணும். சரீரத்துக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்கணும். ஹெல்த்தியாக வச்சுக்கிறது பொறுப்பு நம்முடையது தான். குரு மேஜிக் பண்ணுவார்னு கண்டிப்பாக நினைக்காத. நான் பிறந்தது பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு தான் அப்படின்னு மானசிக ஸ்திதிக்கு பிரயத்தனம் பண்ணணும். ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தனியாக வஸ்திரம் போட்டுக்கணும், தனியாக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டவே வேண்டாம். இப்போ இங்கே இந்த குரூப்பில் அட்டன் பண்ணுறவா எல்லாருக்குமே குருவோட அனுகிரகம் நிறைய கிடைக்கிறது. அவள் அதை அட்டன் பண்ணுறவா ஆலோசனைக்கும் குரு நிறைய ஹெல்ப் பண்ணி அவளை நன்னா முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறார். நல்ல வேலை பண்ணுறதுக்கு அவகாசமும் கிடைக்கிறது. அதை அந்த ப்ராப்பர் வழியில் விநியோகம் செஞ்சுக்கிறோம். ஏதேனும் ஒரு வேலை, நல்ல வேலை செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டா அதை பாதியில் விடக்கூடாது. கம்ப்ளீட்டாக செஞ்சாதான் பலன் கிடைக்கும். அதில் நீ பாதி வேலை பண்ணிட்டு இருக்கும்போது யாரானு எதுன்னு சொன்னாக்க சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. உனக்கு பிடிச்சிருக்கு, நீ செய்கிற, மற்றவாளுக்கு உபயோகப்படுறது செய்கிற. நீ செய்கிறதுனால 2 அல்லது 3 பேருக்கு உபயோகம் ஆனாலும் போரும். 100 பேருக்கு உபயோகப்படணுங்கிற அவசியம் இல்லை. நீ ஒன்றும் பெரிய குரு ஆகணும்னு வேண்டாம். யாரும் உனக்கு கிரீடம் வைக்க மாட்டா. பாபான்னு நம்மளை யாரும் சொல்ல மாட்டா. அன்செல்ஃபிஷாக வேலை பண்ணு. விஸ்டம், லவ் ப்ராக்டிஸ் செய்கிறோம், சுவாத்தியாயம் செய்கிறோம். நமக்கு கிடைக்கிற வருமானத்தை யாருக்கு ரொம்ப நீடியாக இருக்கோ அவளுக்கு உபயோகிக்க முடியுது. ஸோ வி ஆர் இன் ரைட் பாத். ஓகே, புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம குரூப் சாதகா நம்மளை தயார் பண்ணுறா. எந்த குரூப்லேயும் கலந்து கற்றுக்கிறது, குரூப் சாண்ட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வெரி குட் குரூப்பு நம்ம கிடச்சிருக்கு. குருவுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிப்பதை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு தோணலை. குரு நம்மளை வழிகாட்டி அழிச்சுட்டு போகிறதோட
நமக்குன்னு ஒரு குரூப்பையும் ஏற்படுத்தி தந்திருக்கார். அதுக்கு நாம் அவருக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் போராது. எப்படி நம்மளுடைய கிராட்டிடியூடை வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, அவர் சொன்னதை நிறைய பேருக்கு சொல்லி அந்த ராஜபாட்டையில் எல்லாரையும் அழைச்சிட்டு வர்றது தான் நாம் அவருக்கு செய்யும் நன்றி கடன். குரு பாதத்தை ஆக்ஞா சக்கரத்தில் வச்சுட்டு குருவை ஸ்மரணம் செய். தினமும் நமக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சாலும் இதே குட். இவையாவும் குரு எந்த விஷயம் தெரிஞ்சாலும் இது குருவுக்கு சமர்ப்பணம். அதாவது அபிட்ட நட்சத்திரத்தில் மெடிடேஷன், இந்த சிவிவியோட 16 மிஸ்டிக் மந்திரம், ரொம்ப சீக்ரெட் மந்திரம், ரொம்ப பவர்ஃபுல். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நமக்கு எப்போதுமே மந்திரம் அப்படின்னா சம்ஸ்கிருதம் தான் தெரியும். இதுலேயே பழக்கின்னு இருக்கோம். நம்ம அதே மாதிரி மைண்டில் இருக்கிறதுனால இதுக்கு நம்ம ரொம்ப கவனம் கொடுக்கல. இத்தனை நாள் வரைக்கும் நான் கௌரி கொடுக்கல. ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் இதர பாஷை சம்மந்தப்பட்ட விஷயம் கூட தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுறது. மல்டி ஃபேக்கல்டிஸ் டேலண்டட் அவசரம் வருது, ரொம்ப தேவையாகவும் இருக்குது. எந்த லாங்குவேஜுக்கும் மோல்டு ஆகணும். சுவாசம் தீர்க்கமாக எடுத்து விடுறது, அது எல்லா வயசுலேயுமே அவசியம்தான். நாம் இந்த ஜென்மத்தில் எத்தனை பீஜம் போடுறோமோ அவ்வளவு நல்லது. நாம் இப்போ சந்தி காலத்தில் இருக்கோம். நமக்கு ஜென்மம் கிடைச்சிருக்கு. அதுவே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். 3 times டீப் பிரீத். அப்புறம் சுவாசம் எடுக்கும்போது ஸோ, சுவாசம் விடும்போது ஹம். அந்த மாதிரி 3 times. அப்புறம் ஓங்காரம் சப்தம். ஓங்காரம் சுவாசம் எடுத்துக்கும்போது உள்ளுக்குள்ளேயே ஓம் சவுண்டு வெளியில் வரக்கூடாது. சுவாசம் விடும்போது ஓம் சப்தம் வெளியில் வரணும். இது அற்புதமான பிரக்கிரியை. ஓம்காரத்தில் நம்ம மாஸ்டர் ஆகணும். அது ப்ரிமாடிகல் சவுண்டு அப்படின்பா. மற்ற ரிலீஜன்ஸ்காராலும் இதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவள் தயங்குறா. ஆனால் நிறைய பேர் இது ஃபாலோ பண்ணுறா. அதை இந்த ஓம்காரத்தை பிடிச்சுன்ட்டா. சில பேர் வெளியில் சொல்லலை அப்படின்னாலும் அவள் இதை ஃபாலோ பண்ணுறது தெரியுது. இது நியூ ஏஜ் அப்படின்னு சொல்கிறா.
இதர ரிலிஜனில் இருக்கிற நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு பரிணாம கிரமத்தை அர்த்தம் செஞ்சுண்டு பிரபஞ்சத்துக்கு நம்மளுடைய கர்த்தவியம், நம்மளுடைய பங்கு அதை சமர்ப்பிக்கணும். அதாவது நம்ம இந்த பூமியில் பிறந்திருக்கோம். நம்ம பிறந்து இத்தனை நல்ல விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதை நம்ம கற்றுண்டு நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கிறவாளுக்கு இதை நம்மளால் முடிஞ்சது தெரியப்படுத்தணும். ஓம் அப்படிங்கிறது மாஸ்டர் மைண்டு ரகரகமாக உபயோகிக்கிறா. அ உ ஓம் ஓம்காரம் ஹிருதயத்தில் இருந்துட்டு செஞ்சுட்டு இருக்கணும். ஓம் பாவனை எப்படி இருக்கணும்? அதாவது 1,85,00,000 அப்புறம் நமக்கு இந்த ஜென்மா கிடச்சிருக்கு. நம்ம நிறைய ஜென்மம் எடுத்துட்டோம். இப்போ ஓங்காரம்தான் பிரதம அட்சரம். எந்த குருவும் ஓங்காரம் பற்றி தான் சொல்கிறா. அதாவது ஓங்காரம் எடுத்துக்கும்போது பிரெத்து சிரமப்பட்டுக்குண்டு சொல்லக்கூடாது. நிதானமாக எடுத்துட்டு சொல்லணும். மாடுலேஷனை கவனிங்க. நம்ம ஷட்சக்கரம், கலர், பஞ்சபூதம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம். பகவானை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். பஞ்சபூதத்தை எப்படி உபயோகிக்கிறது? 5 சென்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டு எல்லாருக்கும் புரியுறது. 5 சென்சஸ்: ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், 5 பிராணன், 5 உபப்பிராணன், 5 தத்துவம், 5 தன்மாத்திரை, சரீரத்தில் உள்ள நாடி குண்டலினி ஜாக்கிரணை. இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக குரூப்பாக செஞ்சுட்டு வரோம். இதை ஒவ்வொரு சமஸ்தையில் இருக்கிறவா ஒவ்வொரு விதமாக சொல்லுவா. அதாவது யாருக்கு எது நன்னா இருக்கோ அதில் ஏதேனும் ஒன்றுத்தில் நம்ம லயமாயிட்டாக்க அதை ஃபாலோ பண்ணி செய்கிறது நல்லது. நம்மளுடைய லைஃப் நம்முடையது. அது அதனால் இது உனக்கு எதில் மனசு லயிச்சு போகிறது அதை நீ டிசைட் பண்ணிக்கணும். நமக்கு 24 மணி நேரம் இருக்குது டைம் ஒரு நாளைக்கு. அதில் நாம் நம்ம ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியை கவனிச்சுட்டு சரீரத்துக்கு தேவையான எக்ஸசைஸு, ரெஸ்ட்டு, தூக்கம் எல்லாம் கொடுத்துட்டு சுவாத்தியாயம் எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஒரு டைம் டேபிள் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதெல்லாம் பாத்தியதை பண்ணிக்க வேண்டியது நம்முடைய தான். இதுக்கு தேவையான சகாயம் நமக்கு மாஸ்டர்ஸ் கொடுத்துன்னு தான் இருக்கா. அது எல்லாருக்கும் கிடைக்கிறது. இப்போ நம்ம குரூப்பில் இருக்கிற யாருமே இதுவரை எனக்கு இந்த சகாயம் கிடைக்கலன்னு யாரும் இது வரைக்கும் சொல்லலை. நம்ம சாதனைக்கு போவோம். வெரி கேர்ஃபுல் மிஸ்டிக் வேர்ட்ஸ், அதுக்கு பவர் இருக்குது. அந்த மிஸ்டிக் வேர்ட்ஸ்க்கு பவர் எனக்கு வரணும். காயத்ரி மந்திரத்தோட அனுபூதி வரதுக்கு எத்தனை பிரயத்தனம் பண்ணுறோமோ அதுபோல் இந்த மிஸ்டிக் மந்திரத்தில் அனுபூதியும் கிடைக்க நாம் பிரயத்தனம் செய்ய வேண்டியது ரொம்ப 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 அவசியம். குருவை நமஸ்கரிப்போம். நமஸ்காரம்ஸ். நமஸ்காரம்ஸ் மாஸ்டர். நமஸ்காரம்ஸ் மாஸ்டர் ஆர்.கே. நமஸ்காரம்ஸ் மாஸ்டர் கே.பி.கே. நமஸ்காரம்ஸ் மாஸ்டர் இ.கே. நமஸ்காரம்ஸ் மாஸ்டர் எம்.என்.
Namaskaram, Master. C V V. Namaskaram, Master. C V V. Namaskaram, Master. C V V. Namaskaram, Master. Mystic mantra. Deep, deep. Axis arranged hours. Higher bridge beginning. Truth levels. Nil, none, not levels. Normal temperament. Time expand. Electric hint. Ether workout. Equator equal. Pituitary hint. Hidden circumference. Sideways. Miller Farm Center. Vertical levels. Meet center. Namaskaram, Master. C V V to your lotus feet. Silence. Don't try to get any image. ஜபம் பண்ண வேண்டாம். Leave your thoughts just like that. சுவாசத்தை ஜாக்கிரதையாக கவனிங்க. கான்ஷியஸ் பிரீத்திங். ஒன்லி யூ டு டூ. சுவாசம் எடுத்து விடுற.
லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபகாமனம். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषा. गोब्राह्मणेभ्यो शुभमस्तु नित्यं. लोकाः समस्ता सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथ्वी सस्यशालिनी. देशोऽयं शोभरहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः. सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयः. सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखमाप्नुयात्. अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः. निर्धनाः सधनाः सन्तु जीवन्तु श्रद्धां शतम्. ॐ श्रद्धां मेधां यशः प्रज्ञां विद्यां पुष्टिं श्रियं बलं तेज आयुष्यम् आरोग्यं देहि मे हव्यवाहन. ॐ शान्ति शान्ति शान्ति. असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय. मृत्योर्मा मृदङ्गमय. स्वार्धं मा परमार्थं गमय. अव्यवस्थां मा सुव्यवस्थां गमय. ॐ शान्ति 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 शान्ति. இப்போ இம்பார்ட்டண்ட் நோட்ஸ், இந்த 16 மிஸ்டிக் மந்திரத்தை பற்றி சொல்கிறோம். இந்த 16 மந்திரத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதில் என்ன சொல்லியிருக்கா? These mantras are based on the potential of sound and should carefully heard to be pronounced. இந்த மந்திரம் கண்டிப்பாக கேட்ட பின்னாடி நீங்களும் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். You should carefully and attentively listen, closing eyes with opening ears. நமஸ்காரம் சொன்ன பின்னாடி மறுபடியும் ஸ்வஸ்தி சொல்கிற வரைக்கும் நமக்கு அவர் சொல்லித்தரத, கிஷோர்ஜி சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும். நம்ம நடுப்புற வந்திருக்கலாம். அப்போ நம்மளோட மைண்டு ஐயோ நம்ம லேட் ஆகிடுத்த அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போ வந்திருக்க இதை அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ நான் கிஷோரும் நம்மள மாதிரி எல்லாம் உட்காந்து கற்றுண்டு பண்ணுறவர் தான். அவருக்கு இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடைச்சதுனால அவர் கைடன்ஸில் நம்ம பண்ணுறோம்.
சும்மா இது வந்து ஒரு ஏனோ தானோ அப்படிங்கிறதுக்காக வர வேண்டாம். மெடிடேஷனோட மிஸ்டிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு வரணும். பாவம் ரொம்ப முக்கியம். சவுண்டு, பொட்டன்சி, ரகசியம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வரணும். அதுக்காக தான் இதை செய்கிறோம். இதன் மூலமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எவ்வளோ சமுதாயத்துக்கு வேலை செய்கிறோமோ அவ்வளோ நல்லது. டீப் அதாவது ஆழமாக ஆலோசிக்கிறதுக்கு ஆஸ்பெக்ட் நம்மளுடைய மனசுக்கு வரணும். யாரானு ஏதோ கேட்டாலோ படித்தாலோ அதிலுள்ள சூஷ்ம ரகசியம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனசு மாறணும். அதுக்கு டீப் உபயோகப்படுறது. ஆக்சிஸ் அரேஞ்சு. எர்த்து தன்னை சுற்றி சூரியனையும் சுற்றிண்டு வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆக்சிஸ் நம்மகிட்ட எங்கே வெர்டிபிள் காலம் நம்ம கூட எர்த்து பின்னாடி மோஷன்லேயே இருக்கும். ஸ்பேஸ் அண்டு டைம் அந்த கோஆர்டினேட் அந்த ஸ்கொயர்டு பேப்பர் ஆஃப் மைண்ட். கோஆர்டினேட் அந்த ஸ்கொயர்டு பேப்பர் ஆஃப் மைண்டு. ஸ்பேஸு டைம் மறந்து போனால் நமக்கு கடிகாரமே அவசியம் இல்லை. சூரியன், சந்திரன், பூமி பொசிஷன் எப்படி ஒட்டி கடிகாரம் செஞ்சிருக்கா. கடிகாரம் இல்லாத போது கூட ஸ்பேஸு டைம் டிஸ்டன்ஸை தாண்டி கான்ஷியஸ்னஸ் பெற லெவலில் நம்ம போகணும். அப்போ நாம் இன்டர் பிளானட்டரி ட்ராவல், கலாக்டிக்க ட்ராவல் புரியும். ஈத்தரிக் டபுள் ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு கேட்கும்போது ப்ராக்டிக்கலாக எப்படி லைஃப்பில் உபயோகிக்கிறது அப்படிங்கிறத டீப்பாக ஆலோசிக்கணும். ஆக்சிஸ் அரேஞ்சு ஹவர்ஸ் எட்டர்னல் நவ் அப்படிங்கும்போது ஸ்பேஸ் டைம் டிஸ்டன்ஸ் இருக்காது. ஜஸ்ட்டு நாம் என்ன கேட்குறோமோ அங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ் அதே இருக்கும். அதாவது ஒரு குட் அட்மாஸ்பியர், மானசீக ஸ்திதி. அப்போ டைம் தெரியல. அது துரிய ஸ்திதி. ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடக்கிறது, நம்ம அதையே பார்த்துட்டு இருப்போம். அப்போ அதிலே லயிச்சு போயிடுவோம். அப்போ டைமெல்லாம் நமக்கு தெரியாது. அது துரிய ஸ்திதி. எப்பவும் அந்த ஸ்திதியில் இருக்கணும். அந்த ஸ்திதியில் இருந்து நித்தியம் செய்ய வேண்டிய வேலைகளை டிஸ்டர்ப் ஆகாமல் செய்கிறது. டைனமிக் டிட்டாச்மெண்ட் பழகணும். மூணாவது, ஹையர் பிரிட்ஜ் பிகினிங். ஃபிசிக்கல், ஆஸ்ட்ரல், மென்டல், புத்திக், நிர்வாணிக், பராநிர்வாணிக், மகாபராநிர்வாணிக், பிளான்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஃபிசிக்கல், ஆஸ்ட்ரல், மென்டல், புத்திக், ஆத்மிக், அனபாதுகா, ஆதி அப்படின்னு 7 சொல்வோம்.
பூஹு புவக ஸ்வக மகக ஜனக தப சத்தியம் இது கூட சொல்லுவோம். இதில் பேஸ் வந்து சென்டர் மூலாதாரம். ஸ்ப்ளீன் சென்டர் சுவாதிஷ்டானம். சோலார் பிளெக்ஸ் வந்து மணிப்பூரகம். லோயர் ட்ரீயார்ட் அப்பர் ட்ரீயார்ட். லோயர்லேருந்து ஹையர் போகிறதுக்கு பிரயத்தனிக்கும் போது அதாவது மூலாதாரத்திலேருந்து சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா. போயிட்டு கீழே மறுபடியும் அநாகதம் விசுத்தி அநாகதம் மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் மூலாதாரம். சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா. அப்புறம் மனசு புத்தி சித்த அகங்காரம் சஹஸ்ராரம். இப்படி போனோம். அப்போ வந்து மூலாதாரம் டு டைரக்ட் சஹஸ்ராரம் இதுவும் தெரிஞ்சுட்டோம். ஹையர் பிரிட்ஜ் எது? மூலாதாரமா ஆக்ஞாவா சஹஸ்ராரமா? இதெல்லாம் நமக்கு சாதனையில் தான் தெரியும். ஹையர் பிரிட்ஜ் பிகினிங் மந்திரம் மூலமாக சரீரத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அதனால் லோயர் மைண்டு மெர்ஜிஸ் இன்டு அப்சர்வர் மைண்டு. சக்திதாரல் எங்கே இறங்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? குரு வந்து ஹையரில் இருந்து மாஸ்டர்ஸ் பிரயத்தனம் பண்ணுறா நமக்கு. அப்புறம் ட்ரூத் லெவல்ஸ். மூல பிரகிருதி என்ன? அது எங்கேருந்து வருது? சீக்ரெட் டாக்டரினில் தெரிஞ்சுட்டோம் இல்லையா? மொத்தமும் முதல்ல காலி, அதாவது ஒன்றுமே இல்லை, சூன்யம். அப்போ ஒரு பிரெத் சுவாசம் வந்தது, எக்கு மாதிரி வந்து அதை வந்து இந்த சுவாசம் வந்து இந்த எக்கில் பட்டு அது உடஞ்சது. அதுலேருந்து ஜலம், அதில் வடபத்திர சாயி, அதில் விஷ்ணு பிரம்மா சிவன் இப்படி எல்லாரும் சொல்லிகிட்டே வந்தோம் இல்லையா? அது ட்ரூத் லெவல்ஸ். அப்போ அதனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எப்படி இருக்கா? பிரகிருதியில் த ட்ரூத் லெவல்ஸ் ஆல்சோ மெர்ஜ்ட் இன் த எக்ஸிஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் ட்ரூத். ட்ரூத்னா என்னன்னு விவரம் தெரிஞ்சுக்கணும். நில் நன் நாட் லெவல்ஸ். நில் நோ மோட்டிவ். தியானம் செய்யும்போது மோட்டிவ் இருக்கப்படாது. எல்லாரும் ஒன்று தான். நோ பர்சனல். நாட் மீன்ஸ் நோ தாட். எவ்வளோ சூக்ஷ்மமான அர்த்தம் இருக்குதுல. நில் கோரிக்கை இல்லாத தத்துவம். நாம் நம்ம பார்க்க பிரயத்தனம் செய்யணும். அப்படின்னா அப்போ ஆலோசனையே இல்லை. நன்
எல்லா இடத்துலையும் நாமே இருக்கோம். ஆலோசனை கோரிக்கை இல்லாத ஸ்திதி, அது வரத்துக்கு கஷ்டம்தான். ஆனால் அப்படிப்பட்ட தத்துவம் இருக்குது. அந்த தத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்காக தான் பிரயத்தனம் செய்கிறோம். நில், நன், நாட் லெவல்ஸ். அதாவது ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு ரொம்ப குட்டி குழந்தை. அந்த குழந்தைக்கு அப்பாவை தெரியும், அம்மாவை தெரியும், அவ்வளோதான். அந்த அவளோட டச்சை வச்சு அது இது பண்ணிக்கும் குழந்தை. அந்த குழந்தைக்கு வேறு ஆலோசனை கிடையாது. அந்த ஸ்பரிசத்திலே ரியாக்ட் ஆகும். அற்புதமான மானசீக ஸ்திதியை தரது நில், நன், நாட் லெவல்ஸ். நார்மல் டெம்பரமெண்ட். இப்போ டே டு டே லைஃப் இருக்குது. எப்போதும் நம்ம மனசை ஒரு மாதிரி நார்மலாக வச்சுக்கணும். எந்த வெளியில் இருக்கிற கஷ்ட சுகம், சீதோஷ்ண நிலை, அதிலெல்லாம் நம்ம ரியாக்ட் ஆகக்கூடாது. ரஜோ தமோ சத்வகுணம் பேலன்ஸாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டைம் எக்ஸ்பேண்ட். டைம் டைலேஷன் பற்றி நமக்கு மாஸ்டர் சொல்லியிருக்கார். அந்த டெக்னிக் தெரிஞ்சுக்கணும். லைட் இயர் போனாக்கா நம்ம தாண்ட முடியும், மற்ற கேலாக்சிக்கும் போக முடியும். முன்னாடி போகிறது இது நம்ம ஸ்பிரிச்சுவலில் தான் இதை தாண்ட முடியும். லைட் இயரில் ராக்கெட்டு கிளம்பினா 4 or 5 ஹவரில் போயிடுவோம். அங்கே கேலாக்ஸி போகிறோம். அங்கே 1 hour இருந்தால் ஸ்பெண்ட் பண்ணால் மறுபடியும் எர்த்துக்கு வரும்போது அது 5 million இயர்ஸுக்கு ஆகிடும். டைம் சேஞ்சு. டைம் இல்லை, டைம் நம்ம ஏற்படுத்தினது தான். மனசை அதுக்காகவே வச்சுக்கணும். நம்ம எப்போவும், அதாவது நம்ம டைம் எதுக்கும் கிடையாது. நம்ம இப்போ பேசின்னு இருக்கேன், இப்போ பேசுகிறது தான் நம்ம கவனிக்கணும். பாஸ்டையோ ஃப்யூச்சரையோ கவனிக்கக்கூடாது. நம்ம ப்ரெசண்ட்டை மிஸ் பண்ணிடுறோம். இந்த கிளாஸு இப்போ புரியல, முன்னாடியே வந்திருந்தா இன்னும் நல்லா புரிஞ்சிருக்குமோ, நாளையிலேருந்து சீக்கிரம் வந்துடலாமோ, இப்படின்லாம் நம்ம ஆலோசனை பண்ணுறோம். இதெல்லாம் அவசியம் இல்லை. லிவிங் இன் ப்ரெசண்ட். எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுமோ அதை கவனி. இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உன்னோட சேத்தனத்துவத்தை கரெக்டாக இந்த இடத்துக்கு கொண்டு வர்றது முக்கியம். அதுதான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட். எலக்ட்ரிக் ஹிண்ட். எந்த பிராணசக்தி அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது நம்ம உடம்புல குண்டலினி சக்தியே, எலக்ட்ரிக் சக்தி. ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க்கை பிடிச்சுட்டா பரிணாம கிரமத்தில் நம்ம முன்னாடி போக முடியும். அதை பிடிச்சுட்டா போகிறோம். நம்ம எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் நல்லா ஃபாஸ்ட்டாக எந்த ஸ்மூத்தாக மேலே போயிடுவோம்.
இதை பழகிறதுக்கு தான் நம்ம தியானம் பண்ணுறோம். ஈதர் ஒர்க் அவுட். ஷட்சக்கரம் தியானம் பண்ணுறோம். ஆஸ்ட்ரல் ஃபிசிக்கல் பாடி பற்றி தெரியும். சரீரம் எப்படி இருக்கும், அந்த சக்கரம்லாம் உடம்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு இமேஜின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். அந்த அவகாசம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஈத்தரிக் பாடியில் பிராணசக்தியை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த மந்திரம் மூலமாக உபயோகிச்சுக்கலாம். ஈக்குவேட்டர் ஆஃப் ஈக்குவல் பிளென்டி ஆஃப் பிராணா அப்படின்னு சொல்லுவார் சிவிபி. அதை மேனேஜ் செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதான் நாத பிரம்ம சாதனை, சப்த பிரம்ம சாதனை. இதெல்லாம் நம்ம செய்ய செய்ய பழகிண்டா இது புரிஞ்சிடும். அதாவது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, போல் ஷிஃப்ட்டு, எலக்ட்ரிக் ஹிண்ட், இதெல்லாம் நமக்கு புரியும். நாம் ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்டு மைண்டில் இருக்க இந்த மந்திரம் உபயோகப்படுறது. ஈக்குவேட்டர் ஈக்குவல். ஆனந்தமய கோஷம் ஸ்திதிக்கு வந்தால் எந்த விதமான ஆலோசனையும் லவ், கலர், சவுண்டு, குண்டலினி எல்லாமே புரியும். பிட்யூட்டிட் ஹிண்ட் சரீரத்தில் சிரஸில் ஆக்ஞாவுக்கு பின்னாடி பீனியல் பிட்யூட்டிட் கிளாண்ட் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் ஒரு வெளிச்சம். அது சாதனை பண்ணும்போது வருது. அதாவது குண்டலினி சாதனை பண்ணும்போது சஹஸ்ராரத்துக்கு இல்லை இந்த குண்டலினி சக்தி இறங்கிறது. அதை தான் சோமரசம் அப்படின்பா. அது குண்டலினி மூலமாக கிடைக்கிறது. ஹிடன் சர்க்கம்ஃபரன்ஸ். இட பிங்கள சுஷும்னா நாடி ப்ராப்பராக சுற்றி வர்றதே இதனால தான். அதுக்கு பிட்யூட்டிட் ஹிட் மந்திரம் உபயோகப்படுறது. திஸ் இன்டெலிஜென்ஸ் நோ மைண்ட், இட் ப்ராஜெக்ட்ஸ் ஓன் மைண்ட். பியூனியன் பிட்யூட்டிக் மத்தியில் லைட் இருக்குது. அது காயத்ரி மந்திரத்தோட சித்தி கிடைக்கும் போது தெரியும். அது லிங்க் கிடைக்கிறது. பியூனியன் பிட்யூட்டிட் மனசை எக்ஸ்பாண்ட் செஞ்சுக்கணும். அதாவது அது வெளியில் தெரியாது எக்ஸ்பாண்ட் ஆனது. விஷ்ணு சரீரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்க, எவ்ரிவேர். அது சுத்துறது அந்த கரணா. ஆக்ஞா டு சஹஸ்ராரம் நடுவில் அந்த கரணா சாதனை செய்கிறோம். அதான் எஸ்எஸ் ஸ்டெப்ஸில் சாதனை செய்யும்போது தெரியும். விஷ்ணுவோட எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார். அவருடைய லிமிட்டு தெரியாது. பவுண்ட்லெஸ் பவர்.
மனசை எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. நாம் அதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். நாம் தூங்கும்போது நம்ம சரீரம் இருக்கு இல்லையா, வீடு, ஆலோசனை எல்லாமே இருக்குது. அதேமாரி பிரளய காலத்துலேயும் எல்லாம் நாம் இருக்கோம். அது வந்து நித்ரா ஸ்திதியில் இருக்குது. ஹிடன் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது ஒரு செடி இருக்குது, விதை இருக்குது. அந்த விதை அந்த அந்த விதைக்குள்ளேயே அந்த செடி, அந்த செடியானால் எவ்வளோ தூரம் வளரும், எவ்வளோ காய் கொடுக்கும், எப்படி இருக்கும், என்ன, இதெல்லாமே அதுலேயே இருக்குது. அதுலேயே எழுதியிருக்குல்ல. அதுபோல தான் நம்மகிட்டயே இது எல்லாமே இருக்குது உள்ளுக்குள்ள. சைட்வேஸ் திசையெல்லாம் நம்ம தான் கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மேலே கீழே சைடில் இது அப்படின்னு. சூரியன் வந்து கிழக்க உதிக்கிறார், மேற்க மறையிறார் அப்படின்னு சொல்கிறோம். திக்கு கிடையாது. திக்கு இல்லைங்கிற அந்த மானசீக ஸ்திதிக்கு நம்ம வரணும். திக்கு இல்லாத ஸ்திதி அது மானசீக ஸ்திதி. திக்கு தானா ஆனவா, திக்கே தானாக ஆனவர் தத்தாத்திரேயர். திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லபா திகம்பரா. திகம்பரத்துவம் தெரியணும். அப்போ சதுரம் நம்மளோட சரீரத்து மேலே நமக்கு எதுவும் இருக்காது. எல்லா டைரக்ஷனும் அவருக்கு அவருடையது. சிவனுக்கும் எல்லாம் அந்த மானசீக ஸ்திதி இருக்குது. அந்த ருத்ரம் சமகம்லாம் படிக்கும்போது இதை தெரிஞ்சுக்கிறோம். மில்லர் ஃபார்ம் சென்டர், அதாவது இப்போல்லாம் நம்ம இதை கற்றுக்குறோம் அப்படின்னா நாம் மட்டும் கற்றுட்டா இல்லை, நம்ம தெரிஞ்சதை ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கெல்லாம் இதை இந்த லைனில் நம்ம மெதுவாக சொல்லி அழைச்சிட்டு வரணும். சஹஸ்ராரம் டு மூலாதாரம், ஸ்க்ரூ ஆஃப் த மில்லர். அதாவது நாம் மாற ஆரம்பித்தாக்க யுகம் மாறும். ஷட்சக்கர கமலத்தை ஸ்க்ரூவாக சொல்கிறா. கமலம் இது விரியணும், அதாவது மொட்டாக இருக்கும். அது நம்ம சாதனை பண்ண பண்ண அது வந்து இதெல்லாம் நல்லா விரியும். ஸ்க்ரூ லைட்டானா ஸ்க்ரச்சர் ஸ்டாண்டர்ட் ஆக இருக்கும். ஸ்க்ரூ வந்து டைட்டாக இருந்தால் தானே அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இதுவாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபார்ம் சென்டர், வெர்டிக்கல் லெவல். ஸ்க்ரூவை மில்லர் கரெக்டாக வச்சுட்டா சரியாக நிமிர்ந்து உட்காரணும். அதாவது நம்ம பகவத்கீதையில் கூட சொல்லுவோம், நேராக நிமிர்ந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்கோ அப்படின்னு. வெர்டிக்கல் இஸ் டேர்ம் நம்மளோட குண்டலினி ஜாகிரதம் ஆகிறத அப்சர்வ் செஞ்சால் நம்ம வந்து நல்லா மெடிடேஷன் பண்ணும்போது, கான்ஷியஸாக பண்ணும்போது நம்ம குண்டலினி சக்தி வந்து இந்த மேலே போகிறதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணால் அது வந்து மற்றவாளுக்கு நம்ம
மார்க்கதர்சமாக இருந்து சொல்கிறதுக்கு சௌரியப்படும். நம்ம எல்லார்ட்டையும் பகவானை பார்க்கணும். அவளும் எல்லாரும் நம்மக்கிட்ட பகவானை பார்ப்பான். குரு என்ன பண்ணுவார்? எல்லார்ட்டையும் பகவானை பார்ப்பார். அவர் தன்னை பார்த்துப்பார். பிரதி சிஷ்யனுக்கும் அவர் வழிகாட்டுவார். அதாவது குரு வரத்துக்காக தான் நம்ம எல்லார்கிட்டையும் என்ன சொல்கிறது, மனசை காலி பண்ணு, குருவை அங்கே உட்காரவை அப்படின்னு சொல்லுவோம். குரு நம்மகிட்ட இறங்கி என்ன பண்ணுவார்? இந்த ஸ்க்ரூ எல்லாம் டைட் பண்ணுவார். அவரே குண்டலினியாக செயல்படுவார். இந்த டிசைபிள் என்ன பண்ணுவான்? நான் தான் வேலை பண்ணுறேன், டெவலப் பண்ணினேன் அப்படின்னு அவன் நினச்சிப்பான். மாஸ்டர் நம்மகிட்ட நம்ம செய்ய வைக்கிறார். அந்த தாட் எப்பவும் இருக்கணும். மீட் சென்டர், அதாவது ஓ மல்டிப்ளை ஓ, அது 0. No multiply O, 0 is 0. Consciousness of experience. மாஸ்டர் குரு கிட்ட போனால் நீ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆச்சுன்னு நீ ஃபீல் பண்ணணும். அதாவது 1000 பேர் போகிறா, 1000 பேர் போய் இருக்கும்போது ஒரு 200-300 பேரில் எனக்கு குரு பாதத்தை பிடிக்கிறதுக்கு இப்போ சான்ஸ் கிடச்சிதுன்னு அகமகிழ்ந்துட்டு அதையே ஒரு பெருமையாக நினச்சிட்டு இருக்க. ஆனால் அந்த அவரோட பாதத்தோட அனுமதி தந்திருக்கிற டயத்தில் அவர் உனக்கு என்ன டவுன்லோட் பண்ணார்னு உனக்கு தெரியுமா? உன்னோட அகங்காரத்தை விட்டுடும். அதை கவனி. மீட் சென்டர், அது அந்த டயத்தில் நமக்கு அது தரது. மாஸ்டர் ஒர்க்கிங் ஆல் சென்டர்ஸ் த டிசைபிள் ஆஃப் இண்டிவிஜுவல் பிளானட்ஸ் சோலார் சிஸ்டம்ஸ். மொத்தமும் மீட் சோலார் சிஸ்டம், அது மொத்தமும் நம்மளே ஆனது போல் அவர் குரு பண்ணுறார். அதை நம்ம நன்னா கவனிக்கணும்.